ஏசி வாங்குறத விட நம்ம க்ளீன் பண்ண ஆள் கிடைக்கிறது தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஃபில்டர் மட்டும் நீங்கள் எடுத்து கழட்டி சேஞ்ச் பண்ணும். ஆனால் இதில் அப்படி கிடையாது. ஆட்டோ க்ளீன் டெக்னாலஜின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஐஸ் ஃபார்மேஷன் ஆகிட்டு 23 நிமிஷம் கழிச்சு டீப் ஃபாஸ்ட் ஆகிடும். இதனால் என்னென்னா நம்ம கை வச்சு க்ளீன் பண்ண முடியாத இடத்துல இருக்கிற டஸ்ட் எல்லாமே உங்களுக்கு அவுட்டோர் வழியாக வெளியே போயிடும். உங்கள் ஏசியோட கரண்ட் பில்லை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். என் ஏசி ஒரு நாள் கரண்ட் பில் எவ்வளோ, ஒரு மாதம் கரண்ட் பில் எவ்வளோங்கிறத நம்ம இதில் அக்யூரேட்டாக பார்த்துக்க முடியும். உங்கள் மொபைலை பக்கத்தில் கொண்டு போனாலே கம்ப்ளைண்ட் உங்கள் ஃபோனுக்கே மெசேஜாக வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக கால் புக் ஆகிடும். வணக்கம்ண்ணா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஏசி பார்த்தீங்கன்னா எல்ஜியோட 110 5-ஸ்டார் மாடலை பற்றி பார்க்க போகிறோம். இதில் ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. இதனால் என்ன கஸ்டமருக்கு பெனிஃபிட் அப்படின்னா, இப்போ யூஸ்வலாக எல்லா வீட்லேயுமே எனக்கு சில்னஸ் அதிகமாக வேணும்னா நான் டெம்பரேச்சர் 24லேருந்து 16க்கு நான் சேஞ்ச் பண்ணிக்குவேன், 18க்கு நான் சேஞ்ச் பண்ணிக்குவேன். ஆனால் இதில் அப்படி கிடையாது. நம்ம ஏஐ மோடு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னம்னா நம்ம ஏசி பார்த்தீங்க அப்படின்னா அவுட்டோரில் ஏடிசி சென்சார்னு சொல்லி 3 சென்சார் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஆம்பியன் சென்சார், டிஸ்சார்ஜ் சென்சார், கண்டென்சர் சென்சார். இதோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் அவுட்டோரில் வெயில ஹீட்டை மெஷர் பண்ணி அதுக்கு ஏற்ற அளவுக்கு உள்ளே எந்த அளவுக்கு கூலிங்கை ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணலான்னு அதுவே முடிவு பண்ணிக்கும். அதே மாதிரி இப்போ இந்த ஹால்குள்ளே 10க்கு 10 நீங்கள் ஒரு 5 பேர் இருக்கீங்க, உங்கள் பாடி டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா அது மெஷர் பண்ணி இந்த ஹாலுக்கு எவ்வளோ கூலிங் கொடுக்கலான்னு அதுவே டிசைட் பண்ணிக்கும்.